முன்பு இருந்த விசா வழங்கும் முறையை மீண்டும் அமுல்படுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் மீண்டும் இந்த முறை அமல்படுத்தப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. කාලය තුළ අපි සමත් වුණා වීසා ලබා දීම පරණ තිබිච්ච ක්‍රමයටම යලි ක්‍රියාත්මක කරන්න. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்த செய்தியை பதிவு செய்துள்ளார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: இலங்கை மக்கள் உங்களை சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்துள்ளனர். அவர்கள் அதை பற்றி பெருமைப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்து பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் எதிர்பார்க்கிறேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார். கடற்றொழில் அமைச்சராக செயற்பட்ட போது தன்னால் முன்மொழியப்பட்டு அமைச்சரவையில் அனுமதிக்கப்பட்ட திட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அனுமதி அளித்துள்ளமைக்கு நன்றி தெரிவித்துள்ள முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஜனாதிபதிக்கு தன்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். கடற்றொழிலாளர்களால் பயன்படுத்தப்படும் எரிபொருளுக்கு லீட்டர் ஒன்றுக்கு தலா 25 ரூபாய் மானியம் வழங்குவதற்கான டக்ளஸ் தேவானந்தாவின் யோசனைக்கு கடந்த அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்த போதும் தேர்தல் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதனை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த ஜனாதிபதி தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் வாக்கெடுப்பு நிலையத்தில் தனது வாக்கை பயன்படுத்துவதற்கு முடியாதிருக்கும் என்று நியாயமாக பயப்படுகிற வாக்காளர்கள் வேறொரு வாக்கெடுப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிப்பதற்கு அனுமதி அளிக்குமாறு வேண்டுகோள் ஒன்றை விடுக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பா தேர்தல் தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ மற்றும் யட்டினுவர தேர்தல் தொகுதி அமைப்பாளர் மகேஷ் சேனநாயக்க ஆகியோர் சஜித் பிரேமதாசாவுக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் நோக்கில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டனர். இந்த நாட்டில் நுகர்வுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அறிவித்துள்ளனர். மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். தாயக மக்கள் கட்சியை நாட்டின் பலம் வாய்ந்த கட்சியாக மாற்றுவதே தனது நோக்கம் என அதன் புதிய தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். தாயக மக்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளராக திலும் அமுனுகம நேற்று நியமிக்கப்பட்டதுடன் அதற்கான நியமன கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர கொழும்பில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் வைத்து வழங்கினார். அங்கு உரையாற்றிய தாயக மக்கள் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர, මවබිම ජනතා පක්ෂය මහිතන වැදගත් සන්ධිස්ථානයක් සනිටුවන් කරමින් අද අපගේ මිත්‍ර අපගේ සොහොයුරු දිලුම් අමනුගම මිතුරා සොහොයුරා අද අපිත් එක්ක සම්බන්ධ වෙන්නේ අපේ පක්ෂයේ ජාතික සංවිධායක හැටියට. මවබිම ජනතා පක්ෂය අපේ ජ්‍යෙෂ්ඨ නායක හේමකුමාර නානායක්කාර මැතිතුමා තාරුණ්‍යයට දන් දුන් පක්ෂයක්. ඔහුගේ වචනෙන්ම පැවසුවොත් ඔහු මේ පක්ෂයේ නායකත්වය දරමින් සිටින විට තමයි අපි හමු වී ආරාධනා කරේ එතුමාට මේ පක්ෂය එක වැඩ කරන්නට අපිට අවස්ථාව දෙන්න කියලා.
மீனவர்களுக்காக எரிபொருள் மானியத்தை வழங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் மீனவர்களுக்கு இந்த எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இதன் மூலம் நெடுநாள் மற்றும் ஒருநாள் படகுகளுக்காக எரிபொருள் மானியம் மாதந்தோறும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மானியம் வைப்பிலிடப்படும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவிப்பதுடன் உற்பத்தி செலவு குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த அறிவிப்பில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024-25 பெரும்போகத்தில் நெல் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உர மானியத்தை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார். அதன்படி ஹெக்டேருக்கு வழங்கப்படும் மானியம் ரூபாய் 15,000 இருந்து 25,000 ஆக உயர்த்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். புலமை பரிசில் வினாத்தாள் கசிவு காரணமாக மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் கசிந்துள்ள விடயங்கள் தொடர்பில் சுயாதீன நிபுணர்களின் பங்களிப்புடன் முழுமையான விசாரணை அறிக்கை கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று காலை கல்வி அமைச்சின் அனைத்து திரைக்கள அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரிணி அமரசூரிய, பாடசாலை கல்வியின் வளர்ச்சி தற்போதைய அரசின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். எங்கள் அரசாங்கத்தின் கீழ் கல்விக்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்துள்ளோம். கல்வி அமைச்சு மற்றும் பயிற்சி திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அவநம்பிக்கையை களைவதற்கு இந்த நிறுவனங்கள் செயற்பட வேண்டும். குறிப்பாக பயிற்சிகளை நடத்துதல் மற்றும் முடிவுகளை வழங்குதல் ஆகியவற்றை விரைவுபடுத்த வேண்டும். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது முறையான முறையின் மூலம் செய்யப்பட வேண்டும். மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் காலி பணியிடங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சிறந்ததொரு ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அரசியலமைப்பின் 9வது சரத்திற்கு இணங்க பௌத்த மதத்தை பாதுகாப்பதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு புதிய அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாகவும் வெகுஜன ஊடக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். வெகுஜன ஊடக அமைச்சில் தமது அமைச்சு பொறுப்பை ஆரம்பிக்கும் நிகழ்வின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். බුදුදහම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 9වෙනි වගන්තියේ ප්‍රකාරවම ඒ බරින්ම ආරක්ෂා කරන්න ඒ අවශ්‍ය කටයුතු කරන්න අපි බැඳී සිටිනවා. ඒ වගේම අනිකුත් සියලු ආගම් ඇදහිීමේ අයිතිය ඒ නිදහස ආරක්ෂා කිරීමත් අපේ වගකීමක් වෙනවා. ඒ අමාත්‍යංශයේ ප්‍රධානියා විදිහට මම ඒ වගකීම ඉටු කරන්න උපරිම උත්සාහ කරනවා. මේ රටේ ජනතාව අපි කෙරේ තිබූ විශ්වාසය මත මේ රටේ ආගමික සහජීවනය ඇති කරලා ජාතික සමගිය ගොඩනගලා මේ රට තුල යහපත් දේශපාලන සංස්කෘතියක් ඇති කිරීම නව රජයේ බලාපොරොත්තු වෙනවා. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சாலிய விக்ரமசூரிய தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், சிலான் பெட்ரோலியம் சேமிப்பு முனையங்கள் மற்றும் ட்ரிங்கோ பெட்ரோலியம் டெர்மினல் ஆகிய 3 நிறுவனங்களின் தலைவர் பதவிகளில் இருந்து அவர் ராஜினாமா செய்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளார். புதிய அமைச்சருக்கு தாம் விருப்பமான சபையொன்றை நியமிப்பதற்கு சுதந்திரம் வழங்குவதற்காக அவர் தனது பதவிகளை ராஜினாமா செய்வதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 8 போட்டிகளில் 50 ஓட்டங்களை கடந்த உலகின் முதலாவது துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையை இலங்கை அணியின் வீரர் கமிந்து மெண்டிஸ் படைத்துள்ளார். தற்போது நியூசிலாந்துக்கு எதிராக காலியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியிலேயே அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். இப்போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்பெடுத்தாடி வரும் இலங்கை அணி நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 306 ஓட்டங்களை எடுத்துள்ளது. இலங்கை அணி சார்பில் தினேஷ் சந்திவால் 116 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்ததுடன் ஆஞ்சலோ மேத்யூஸ் 78 ஓட்டங்களுடனும் கமிந்து மெண்டிஸ் 51 ஓட்டங்களுடனும் ஆடுகளத்தில் உள்ளனர். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.